அழகே அழகு சீரியலை இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம அழகுமதியை சுரேஷ் ரொம்பவே கடுமையாக பேசி வீட்டை விட்டு வெளியே போ, இந்த வீட்டில் இருக்கிற உனக்கு அருகதையே கிடையாது, மரியாதையாக வெளியே போயிரு அப்படின்னு சொல்லவுமே தன்னோட சுயமரியாதை தான் முக்கியம்னு சொல்லிட்டு அழகுமதியும் வெளியே போய் உட்காந்துறாங்க. அப்போ ராஜலட்சுமி இவ வீட்டை விட்டு கிளம்பிட்டாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அழகுமதி வீட்டை விட்டு வெளியே போன சொன்னால் வெளியே போய் அவங்க அம்மா வீட்டுக்கு போவா அப்படின்னு பார்த்தா இங்கேயே உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் சுரேஷு, இவ வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னால் அவங்க அப்பா வீட்டுக்கு போவான்னு பார்த்தா இங்கே வெளியே உட்காந்து திருநெல்ல உட்காந்துருக்காடா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்ல, என்னது திருநெல்ல உட்காந்துருக்காளா? திண்ணையில் உட்காந்துருக்கட்டுங்கம்மா, ஆனால் வீட்டுக்குள்ளே மட்டும் வரவே கூடாது, நம்மளை மதிக்காத ஒருத்தரையே எதுக்கு வீட்டுக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்ல, இதை கேட்டதுமே பார்க்குறச்சு, ஏய் சுரேஷ், நீ பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைடா, பாவண்டா மதி அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்ல, ஏய் என்னடா பாக்யராஜ் இப்படி பேசுகிற, உனக்கு நடந்ததெல்லாம் தெரியுமா தெரியாதா, உன் பொண்டாட்டி சொன்னாலா சொல்லலையா, ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு மதி பேசுனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்னடாடா மதி பாவம் அப்படின்னு சொல்லி பேசுகிற, அப்போ நான் பாவம் இல்லையா, உங்களை வளர்த்த வளர்ப்பே தப்புன்னு பேசுகிறாளே, ஏன் பாக்யராஜ் இப்படி இருக்க, நான் நினச்ச கூட பார்க்கலடா நீ இப்படி பேசுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்ல, இந்த கேட்டதுமே பாக்யராஜ், அப்படிலாம் இல்லைம்மா, இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு ரெண்டாவது பொண்ணாக இருந்துக்கிட்டு வீட்டை விட்டு நடுராத்திரியில் வெளியே அனுப்புனா அது தப்பு இல்லையா, இந்த நேரத்தில் அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்க, அப்போ தான் சொல்கிறேன், இவ்வளோ வாய் பேசுகிறா, இப்படி இருக்கிற இடத்துல அவள் வெளியே இருந்து எப்படின்னா சமாளிச்சுக்கிறவா, அவளுக்கு என்ன நைட் என்ன பகல் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜலட்சுமி. இந்த இடத்துல தான் பாக்யராஜ், அப்படிலாம் இருக்க முடியாதுமா, என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சு அப்போ உண்மை தெரிய வரும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன இந்த பொண்ணு வெளியே இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா அப்போ நீங்கள் தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு மருமக இப்படி வெளியே போய் உட்கார வச்சிருக்க அளவுக்கு ஒரு பெரியவங்களா இருந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துலலாம் உங்களை தாம்மா தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்ல, இதை கேட்டதுமே ராஜலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் 1000 பேசுவாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு தானே தெரியும், இவள் பேசுகிற வாய்க்கு இவளுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லும்போது தான் பாக்யராஜ் இன்னொன்று சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து சுரேஷ் போலீஸ் வேலைக்கே போயிருக்கான், இப்போ இவ்வளோ தூரத்துக்கு அழகுமதி கொடுமைப்படுத்தப்படுறா அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சுரேஷுக்கு இந்த வேலையும் போக ஆரம்பிக்கும், அப்போ என்னம்மா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்ல, என்னடா பாக்யராஜ் நீ இப்படி சொல்கிற, சுரேஷுக்கு வேலை போயிருமா அப்படின்னு சொல்லி கேட்கா, ஆமாம்மா கண்டிப்பாக இப்போ மதியால் தான் இந்த வேலையும் கிடச்சிச்சு, அப்படி இருக்கிற இடத்துல இப்போ நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறது தெரிஞ்சால் கண்டிப்பாக சுரேஷுக்கு வேலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் கூட அவன் தான் புரியாமல் பண்ணுறானா, நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, சுரேஷ் ஆனால் இந்த வீட்டில் இருக்க மாட்டார், வெளியே வேலைக்குன்னு போயிடுவார். இந்த இடத்துல தான் இவ்வளவும் பாக்யராஜ் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் சுரேஷை ஹையர் ஆஃபீஸர் கூப்பிட்ருப்பாரு. அங்கே போய் நிற்கும்போது தான், என்ன சுரேஷ் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சாமே, அதுவும் அழகுமதியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களாமே, இப்போ எப்படி வச்சுருக்கீங்க, நல்லா வச்சுருக்கீங்களா, மதி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்கள் வீட்டுக்கு வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம சுரேஷ். ஏன்னா மதி இப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்ருக்கோமே, இவர் என்னடானா உங்கள் வீட்டுக்கு வரணுன்னுலாம் பேசுகிறாரு, இவர் வந்தாருன்னா மதி இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கோன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம வேலை போகிறது கூட வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் நினைக்கிறாரு. இப்போ என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், சுரேஷ் என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா, எந்த இடத்துல தான் இருக்கீங்க, ஓ புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, ஒய்ஃபோட ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போது இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் சார் அப்படின்னு சொல்ல, சரிங்க சுரேஷ், நான் அழகுமதியை மீட் பண்ணணும், உங்களுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன், அதனால் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஷியோர் சார் கண்டிப்பாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லவுமே, இனி என்ன பண்ணுறது, நம்ம அழகுமதியை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டோம், இப்போ எப்படி அவளை கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் யோசனையில் இருக்கார். இந்த மாதிரி நேரத்தில் தான் வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் வெளியவே இருக்காங்க நம்ம அழகுமதி. ஏன்னா தன்னோட தன்மானத்தையும் சுயமரியாதையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற அழகுமதி வீட்டை விட்டு ஒரு தாள் வெளியே போகணும்னு சொல்லிட்டா யார் சொன்னாங்களோ அவங்களே கூப்பிட்ற வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு வைராக்கியத்தோடு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம சுரேஷுக்கு தங்கராஜ் ஃபோன் பண்ணுறாரு. என்னடா மச்சான் என்னாச்சு, வேலையெல்லாம் எப்படி போகுது, வீட்டில் இருக்க பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சா, மதி எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போது சுரேஷ், மாமா
அப்படின்னு சொல்லி தயங்குறாரு. என்னடா என்னாச்சு சுரேஷ்? ஏன் இப்படி தயங்குற? என்னென்ன சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தான், இல்லை மாமா, நான் கோபத்தில் அழகுமதியை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேன். வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டியா? எப்படி சொன்னேன்? நான் தான் அவ்வளோ தூரம் பேசி முடிச்சுட்டு அவளை எதுவுமே சொல்லாதீங்க, அவள் கரெக்டாக நடந்துப்பான்னு சொல்லிட்டு வந்தேன். நீ என்னடா வெளியே அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு பேசுகிற? இப்போ மதி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வீட்டை விட்டு வெளியே அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாளா அப்படின்னு கேட்குறாரு இப்போ தங்கராஜ். அப்போ தான், இல்லைம்மாம்மா, அழகுமதி வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சி அனுப்பிச்சிட்டேன். ஆனால் அவள் அவங்க அப்பா வீட்டுக்கு எங்கேயும் போகலை, ஆனால் வீட்டுக்கு வெளியே திண்ணையில் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்ல, ஏண்டா கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம வீட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்த மருமகளை வீட்டுக்கு வெளியே அனுப்பி விடுறது நல்லதாடா? நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் இல்லையா? நம்ம குடும்பத்துக்கு அசிங்கன்றதை விட இந்த தங்கராஜ் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணை இப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி தானே சொல்லுவாங்க. இது எனக்கு அசிங்கம் இல்லையாடா சுரேஷ்? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் மாமா, எனக்கும் தப்பு தான், நான் பண்ண தப்பு தான் தெரியுது. ஆனால் இப்போ எப்படி அவளை உள்ளே கூப்பிட்றது, வீட்டுக்குள்ளே வான கூப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல மாமா. ஏன்னா இந்த பக்கம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எங்கள் சார் இப்போது வீட்டுக்கு வர்றதா சொல்கிறாரு, எங்களுக்கு விஷ் பண்ணணும்னு வேற சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் மதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கேன். இப்போ வீட்டுக்குள்ளே அவளை கூப்பிடாம எப்படி இருக்கிறது? அப்போ கூப்பிட்டா எனக்கு தன்மானம் குறைஞ்சி போயிடுமே, இன்னமும் அவள் அடங்காமல் திரிவாளே அப்படின்னு யோசனையாக இருக்கு மாமா அப்படின்னு சுரேஷ் சொல்ல, அப்போ தான் தங்கராஜ் சொல்கிறாரு, இங்கே பாருடா சுரேஷ், தன்மானம் அது இதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நீ உன்னோட வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியாது. அழகுமதியால் தான் இந்த வேலையே உனக்கு திரும்பவும் கிடச்சிருச்சு. அழகுமதியை கல்யாணம் பண்ணி வச்சா தான் இந்த வேலையே உனக்கு கிடைக்கும்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா சுரேஷ்? எடுத்தோம் கவுத்தோன்னு தான் எல்லா வேலையும் செய்வியா? நான் இப்போ சொல்கிறேன் கேளு, வீட்டுக்கு போ, அழகுமதியை வீட்டுக்குள்ளே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை மாமா, என்னால் கூப்பிட முடியாது, நீங்கள் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்ல, சரி சுரேஷ், நான் வீட்டுக்கு வரேன், நீயும் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ அழகுமதி வெளியே உட்காந்துருக்கிறது பார்த்ததுமே தங்கராஜும் அதிர்ச்சி ஆகிறாரு. தங்கராஜ் அதிர்ச்சி ஆகவுமே வெளியே வராங்க ராஜலட்சுமி ராகவனும். மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை வந்துருங்க, நைட்டு நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? ஏன் மாமா, நீங்களாவது ஒரு பெரியவர், வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி தான் வெளியே அனுப்பி உட்கார வச்சுட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க மாமா? இப்போ நான் பார்த்து வச்ச பொண்ணு தானே, இப்போ கட்டி வச்சுட்டு இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த தங்கராஜை பார்த்து வச்ச பொண்ணை தான் இப்போ இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்துறீங்கன்னு பேச மாட்டாங்களா? அப்போ நான் பார்த்து வச்ச பொண்ணை இவ்வளோ தூரம் பண்ணால் எனக்கு என்ன மதிப்பு இருக்க போகுது, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் மாப்பிள்ள, இல்லை மாமா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, நீங்கள் மதியை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லவுமே ராகவனும் ராஜலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா, மதி வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்போ யோசிக்கிறாங்க, இவங்க கூப்பிட்டா உள்ளே போகலாமா போகக்கூடாதான்னு யோசிச்சுட்டு அப்போ ஒரு கண்டிஷன் போட போகிறாங்க. என்ன கண்டிஷன் போட போகிறாங்கன்னா, என்ன வீட்டை விட்டு யார் வெளியே போகணும்னு சொன்னாங்களோ அவங்க வாயால் கூப்பிட்டா தான் நான் வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தங்கராஜ் என்ன சொல்கிறான்னா, சுரேஷ் நீ தானே வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்ன, நீ ஏன் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுரேஷ் வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டதுமே சரி நான் வரேன், ஆனால் இதுக்கு மேலே எந்த பிரச்சனைக்கும் என்கிட்ட பண்ணக்கூடாது, எந்த வம்பும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அழகுமதி. இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியே அமைதியாகவே இருக்காரு நம்ம சுரேஷ். அப்போ தான் தங்கராஜ் வீட்டுக்குள்ளே வந்து, இங்கே பாருடா சுரேஷ், உன்னோட வேலையை நீ தக்க வச்சுக்கிறோன்னா உன் கூட மதி இருக்கணும், அதனால எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை மாமா நீங்களும் பார்த்து இருந்துக்கோங்க, என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எந்த இதுவுமே செஞ்சிடாங்க அப்படின்னு சொல்லும்போது, மாப்பிள்ள அப்படிலாம் பண்ண மாட்டேன் மாப்பிள்ள, உங்களுக்கு ஒரு அசிங்கம்னா எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சரி மாமா லேட் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிளம்புறாரு. தங்கராஜும் கிளம்புனதுமே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, அடுத்ததாக நம்ம அழகுமலர் போய் சுரேஷுக்கிட்ட பேச போகிறாங்க. சுரேஷ் நீ பண்ணதெல்லாம் தப்பு, இவ்வளோ தூரத்துக்கு நீ மதியை அசிங்கப்படுத்துறது தப்பு, நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா சுரேஷ்? யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய்யும் கூட யோசிக்க மாட்டியா? இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம அவகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கல, உங்கள் அம்மா சொல்கிறது ஒன்று நம்பி நீ அவளை வெளியே அனுப்பிட்டே சுரேஷ். அப்படி இருக்கும்போது எப்படி சுரேஷ் அவன் மனசு உடஞ்சி போய் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்க, அப்படி என்ன நடந்துச்சு அண்ணே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் மலர் சொல்கிறாங்க, இங்கே பாரு சுரேஷ்,
அழகுமதி என்ன பேசுனா உனக்கு தெரியுமா? அந்த காஃபி டம்ளரை நீ எடுத்து வைக்கிறதுக்கு தான் உன்னை சொன்னாலே தவிர்த்து, மற்றபடி உங்கள் அம்மா சொன்ன மாதிரி உன்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுகிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்கள் அம்மா தான் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டாங்க. உன் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லவும் தான் அவளை கோவப்பட்டு, உங்கள் வளர்ப்பு சரியில்லை, நீங்கள் பிள்ளை வளர்த்துருக்கு சரியாக இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டா. அதை தவிர்த்து என்ன தப்பு பண்ணான்னு நீ இவ்வளோ தூரத்துக்கு பண்ண? ஃபஸ்ட்டு அவங்களோட வார்த்தைகளை கொஞ்சம் குறைவாக பேசியிருந்தா மதி இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டிருக்க மாட்டா. தப்பெல்லாம் நம்ம அத்தை மேலே தான் சுரேஷ், கொஞ்சமாவது யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லவும் தான், சுரேஷ் நம்ம பண்ணது தப்பு, அப்போ மதி மேலே தப்பே கிடையாது, யாராக இருந்தாலும் இந்த இடத்துல கோவப்பட தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் புரிஞ்சுக்க போகிறாரு. இதனால் சுரேஷ் என்ன பண்ண போகிறான்னா, அழகுமதிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்க போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, சுரேஷுக்கும் மதிக்கும் இடையிலான காதல் தான் உருவாக்க போகுது. இனி வரப்போகிற எபிசோடு இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.